ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதத்தில் 17 வசனம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் பக்தன் தாவீது சொன்ன வார்த்தை, நான் உயிரோடு இருந்து என் தெய்வத்துடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று. என்னை கேட்கிற தேவஜனமே, ஆண்டவருடைய சீஷர்கள் கப்பலிலே ஆண்டவராகிய இயேசு தன்னோடு கூட இருக்கும் பொழுது காற்றும் கடலும் அவர்களுக்கு எதிராக வீசின பொழுது பயந்து போய் ஆண்டவரை பார்த்து சொல்ல, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு, சூழ்நிலைகள் நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எதிர்த்து வீசும் பொழுது நீங்களும் நானும் பதறி வார்த்தைகளை பேசி விடுவதுண்டு. ஆனால் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பக்தன் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், எல்லா சந்தர்ப்பத்திலும் பக்தன் தாவீதை போல பாசிட்டிவான கன்ஃபெஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வந்துடும். பாருங்க, இன்றின்றாக ஒவ்வொரு நாளும் மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த ஒரு சகோதரி சொல்லுகிறார்கள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்றால் நிச்சயம் எனக்கு விடுதலை உண்டாகும் என்று. அவள் அந்த விசுவாசத்தை அவர்கள் அதை அபியாசப்படுத்தினார்கள். அவருடைய வாழ்க்கையில் மரணம் மாறி விடுதலை வந்தது. அதுபோல நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா போராட்டத்திலும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கும் என்றால் அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்துடும். எத்தனை தான் கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அவருடைய காயம்பட்ட கரத்திலிருந்து நிச்சயம் உங்களுக்கான விடுதலை வெளிப்படும். அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வசனம் நிச்சயமாக உங்களுக்கு சௌக்கியத்தையும் சுகத்தையும் கொண்டு வரும். அவர் நம்மை அழிவுக்கு விலக்கி விடுவிக்கிறவர். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். God bless you.